Hi, hello everyone. In this video, I want to share one small story. Story name வந்து பண்ணாக்கா கோல்டு இன் த 10 ஃபீட். ஸோ இந்த கோல்டு இன் த 10 ஃபீட்டில் வந்து பண்ணாக்கா ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து பண்ணாக்கா 10 அடி தோண்டினா தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பர்சன் வந்து பண்ணாக்கா அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த 10 அடி பள்ளம் வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாரு. 7 அடி போச்சு, 8 அடி போச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கையில் வந்து சேரு சகதி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாக்கா வந்துச்சு. ஸோ பார்க்குறவங்களாம் வந்து பண்ணால் பைத்தியக்காரன், யாரோ சொன்ன விஷயத்தை நினச்சி இவர் வந்து பண்ணால் பள்ளம் தோண்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து பண்ணாக்கா ஒரு பர்டிகுலர் கட்டத்தில் வந்து பண்ணாக்கா ஒரு 8 அடி தோணுனதுக்கப்புறமா அவருக்கு நம்பிக்கை போயிடுச்சு. ஸோ அவர் வந்து பண்ணாக்கா அவருடைய பிளான் வந்து விட்ரா பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ ஒரு கொஞ்சம் காலம் கழிச்சு மறுபடியும் வந்து பண்ணாக்கா ஒருத்தர் அந்த வழியாக போகும்போது அந்த இடத்துல அந்த 8 ஃபீட்டு பள்ளம் இருக்கிறத பார்த்துட்டு மக்கள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ என்ன இந்த இடத்துல வந்து இடத்துல வந்து போய் இவ்வளோ ஆழம் தோண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மக்கள்லாம் சொல்லி சிரிச்சாங்க. என்ன சொல்லி சிரிச்சாங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து 10 அடியில் தங்கம் கிடைக்குன்னு சொல்லிட்டு தோணினார், ஆனால் எதுவுமே கிடைக்கல, அதனால வந்து பண்ணாக்கா அவர் கிளம்பிட்டார். அந்த பள்ளம் வந்து பண்ணால் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட அந்த பர்சன் வந்து பண்ணாக்கா அந்த பள்ளத்தை வந்து மறுபடியும் கண்டினியூ தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ தோண்ட ஆரம்பிக்கும் போது வந்து பண்ணாக்கா கிட்டத்தட்ட வந்து பண்ணாக்கா 8 அடியிலேருந்து மறுபடியும் 9 அடி போச்சு. 9லேருந்து பண்ணாக்கா மறுபடியும் 10வது அடி போச்சு. ஸோ 10வது அடி தோண்ட ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்து பண்ணாக்கா ஒரு கடப்பாரை வச்சு குத்தும்போது அந்த தங்கத்தோட சத்தம் வந்து பண்ணால் கேட்க ஆரம்பிச்சது, ஒரு பாறை மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா அவர் அந்த தங்கத்தை எடுத்து தலைமலை வச்சுக்கிட்டு அவங்க பேசினாங்கல்ல அந்த பர்சன்ஸ் முன்னாடி வந்து பண்ணாக்கா தலைமலை வச்சுக்கிட்டு தங்கத்தை எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கும் வந்து பண்ணாக்கா போகிறாரு. ஸோ மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, மற்றவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நினைக்காம நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு முக்கியமான விஷயம்னா பொறுமை. ஸோ பேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட நமக்கு வந்து பண்ணாக்கா இந்த முயற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு எப்போ சக்ஸஸ் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரெசிடென்ஸ், இந்த 2 விஷயம் இருந்தால் மட்டும்தான் வந்து பண்ணாக்கா உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு உங்கள் மைண்டை கான்ஃபிடண்டாக வச்சுக்கணும் அண்ட் திங்க் பாசிட்டிவ். கண்டிப்பாக அதுக்காக உங்கள் லைஃப் வந்து பண்ணாக்கா நீங்கள் நினச்ச விஷயங்களை பண்ண முடியும். அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், பேஷன் அண்ட் தென் பார்த்தா ப்ரெசிடென்ஸ். ஸோ இந்த 2 விஷயம் வந்து பார்த்தா மைண்டில் வச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. என்ஜாய் யுவர் லைஃப்.